இன்றைக்கு வந்த தலைவர்கள் அவ்வளவு பேரும் நாங்கள் உதயநிதி ஸ்டாலினை நம்புகிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த கொடி இன்னும் மேலே 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 பறக்க வேண்டும். இந்த கொள்கைகள் இன்னும் அதிகமாக வேரூன்ற வேண்டும். இதன் உணர்வுகள் பரவ வேண்டும். எத்தனை பட்டாளம் வந்தாலும் அதை தாங்கி நிற்கிற வல்லமை உண்டு என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு தலைமை வேண்டும். அடுத்த தலைமுறையை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமுறை. ஒரு தலைவன் என்பவன் யார்? அவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு கூட்டம் வர வேண்டும். மேடையில் ஏறி பேசினால் கட்டுண்டு கிடக்க வேண்டும். இவன் சொன்னால் எதையும் செய்ய தயார் என்று யாரை பார்த்து சொல்கிறார்களோ அவன்தான் தலைவன். பெயர் சூட்டிக் கொள்கிறவர்கள் மட்டுமல்ல, பட்டத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டுமல்ல. நாங்கள் உதயநிதியை இளைஞரணிக்கு நியமித்த அன்றே நான் பார்த்தேன் புதிய இளைஞர்கள் பல பேரை. அவர்களுக்கு என் மீது அன்பு உண்டு, மாசு மீது பற்று உண்டு. இங்க இருக்கிற பலருக்கு நெருக்கம் இருக்கும், ஆனால் கிட்ட வர அஞ்சுவார்கள். கொஞ்சம் தயக்கம் இருக்கும். தோழமையோடு பழகுவதற்கு அவர்களுக்கு ஒரு தயக்க உணர்வு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தொலைவிலே தான் இருப்பார்கள். ஆனால் உதயநிதியை தங்களுடைய அந்த வயதை ஒத்தவர்களாக பார்க்க ஆரம்பித்த இளைஞர் கூட்டம் பின்னால் ஓடி வர ஆரம்பித்தது பலாப்பழத்தை சுற்றி ஈ முய்ப்பதை போல. உதயா அண்ணா என்று பெண்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படி ஒரு தலைவனை வேறு ஒரு இயக்கம் எங்களுக்கு அடையாளம் காட்டட்டுமே. நான் கிண்டலுக்கு சொல்லவில்லை, கேலியாக பேசவில்லை, நடைமுறையை சொல்கிறேன்.